தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பள்ளி ஒன்றில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் வந்திருக்கிறது. அதன் காரணமாக தங்களது பிள்ளைகளை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று எண்ணிய பெற்றோர்கள் பள்ளியின் வளாகத்தில் குவிந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெடிகுண்டு மிரட்டல் வந்ததன் காரணமாக தங்களின் பிள்ளைகளை உடனடியாக அழைத்துச் செல்ல வேண்டும் என்று பதற்றத்தில் பெற்றோர் பள்ளிகளில் குவிந்திருக்கிறார்கள். தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று பெற்றோர் குவிந்திருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், சென்னையில் தனியார் பள்ளிகளுக்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமான எல்லா பள்ளிகளுக்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கா? மணிமாறன், சென்னை அண்ணா நகர் மற்றும் முகப்பேரில் இருக்கக்கூடிய சென்னை பப்ளிக் ஸ்கூல் என்ற தனியார் பள்ளிகளுக்கு இன்று மதியம் சரியாக 11 மணி அளவில் வெடிகுண்டு மிரட்டல் வந்து ஒரு மர்ம நபர் கொடுத்திருக்கிறார். சரியாக 11 மணி அளவில் காவல் கட்டுப்பாட்டறைக்கு தொடர்பு கொண்ட ஒரு மர்ம நபர் ஒருவர் அண்ணா நகர் மற்றும் முகப்பேரில் இருக்கக்கூடிய சென்னை பப்ளிக் ஸ்கூல் என்ற தனியார் பள்ளிகள் வந்து 2 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாகவும் இன்னும் சற்று நேரத்தில் அவை வந்து வெடிக்கவிருப்பதாகவும் போலீசாரிடம் தகவல் சொல்லிவிட்டு உடனடியாக தங்களது அந்த துண்டிப்பை வந்து கால் துண்டிப்பை துண்டித்திருக்கிறார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார், மோப்பனாய் பிரிவு, அதே போன்று வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து இங்கு வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் விஜய் அவர்கள் தற்போது நேரலில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சரியாக 11:30 மணி அளவில் போலீசார், மோப்பனாய் பிரிவு போலீசார், அதே போன்று வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் ஆகியோர் வந்து பள்ளி மாணவர்களை வந்து ஓரணியாக ஒரு அறையில் தங்க வைத்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையிலுமே அவர்கள் வந்து தொடர்ச்சியாகவே கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் பள்ளி நிர்வாகம் வந்து இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்களுக்கு ஒரு அவசர அலர்ட் மெசேஜை கொடுத்திருக்கிறது. உடனடியாக பள்ளிக்கு வந்து தங்களது குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்துச் செல்லுமாறு அவர்கள் கூறியிருப்பதன் அடிப்படையில் தற்போது இங்கு வந்து பெற்றோர்கள் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் குடிமிருந்து அவர்கள் குழந்தைகளுக்காக காத்திருந்து குழந்தைகளை கையோடு அழைத்துச் செல்லும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் இந்த பகுதியில் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து அண்ணா நகர் போலீசாரும் அதே போன்று திருமங்கலம் போலீசாரும் அந்த மர்ம நபர் யார் என்பது குறித்து தொடர் விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். மணிமாறன், விசாரணையை தாண்டி முதல்ல செய்ய வேண்டியது குழந்தைகளை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறதா? இப்ப நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட 2 பள்ளிகளில் இருந்து முழுமையாக பிள்ளைகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு விட்டார்களா? அதை உறுதி செஞ்சிருக்காங்களா? மணிமாறன், சரியாக 11:30 மணி அளவில் இந்த பள்ளி நிர்வாகம் வந்து குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு ஒரு அவசர செய்தியை மொபைல் மூலமாக தெரிவித்திருக்கிறது. அதில் என்னவென்றால், பள்ளியில் வந்து ஒரு அவசர எச்சரிக்கை காரணமாக உடனடியாக பள்ளிக்கு வந்து தங்களது குழந்தைகளை கையோடு அழைத்துச் செல்லும்படி பள்ளி நிர்வாகம் அவர்களது பெற்றோர்களுக்கு மொபைல் மூலமாக குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறது. இந்த தகவல் வந்து உடனடியாக கிடைக்கப்பட்ட பெற்றோர் உடனடியாக 100க்கும் மேற்பட்ட பெற்றோர் வந்து இந்த பள்ளியின் முன்பாக குவிந்திருந்து இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒவ்வொருவராக அவங்களது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அந்த செல்லும் காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏறத்தாழ 75% மாணவர்கள் வந்து அனுப்பப்பட்டதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சில பெற்றோர்கள் வரவிருப்பதால் அந்த குழந்தைகளை மட்டும் பத்திரப்படுத்தி அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூட கட்டடத்தின் பகுதியில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சம்பவத்தை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இருந்த போதிலுமே போலீசார் இன்னமும் சோதனையை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். மோப்பனாய் பிரிவு போலீசாரும் அதே போன்று வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசாரும் உள்ளே சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது மற்றொரு புறமாக பள்ளி குழந்தைகளை வந்து அவர்களது பெற்றோர் அழைத்துச் செல்லும் அந்த காட்சியையும் நம்மால் காண முடிகிறது. இதனால் இந்த பகுதியில் வந்து ஒரு மிக பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மணிமாறன், இதற்கிடையில காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு சூழலிலும் அச்சமடைய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க. அதனால பெற்றோர்கள் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கும்போது யாரும் எந்த விதத்திலும் அச்சம் கொள்ள தேவையில்லை. பெரும்பாலான குழந்தைகள் பள்ளியில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில குழந்தைகளை மட்டும் அழைத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இடைப்பட்ட இந்த தருணத்தில் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்கிற நம்பிக்கையை சென்னை காவல்துறை கொடுத்திருக்கிறது. பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து சென்னை பெருநகர காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் அந்த குறிப்பிட்ட பள்ளிகளில் வெடிகுண்டு ஏதேனும் இருக்கிறதா என்கிற அந்த ஆய்வையும் காவல்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். களத்தில் செய்தியாளர் அன்பரசன் தொடர்ச்சியாக தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்பரசன், நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த 2 பள்ளிகளில் ஒட்டுமொத்தமாக எத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்க? இது வரைக்கும் எத்தனை பிள்ளைகளை இன்னும் அழைச்சிட்டு போக வேண்டிய தேவை இருக்கு? மணிமாறன், சரியாக 11 மணி அளவில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் வந்து 2 பள்ளிகளுக்கும், அதாவது சென்னை பப்ளிக் ஸ்கூல் என்ற இந்த 2 தனியார் பள்ளிகளுக்கும் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் உடனடியாக வெடிக்கும் என அவர்கள் கூறியதன் பேரில் உடனடியாக போலீசார், அண்ணா நகர், திருமங்கலம் போலீசாரும் அதே போன்று மோப்பனாய்
தடுப்பு பிரிவு போலீசாரும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து இங்கு வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அண்ணா நகரில் இருக்கக்கூடிய இதே பள்ளியின் கிளையும் அதே போன்ற முகப்பேரில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியிலும் வந்து தற்போது 2 பள்ளியிலும் போலீசார் வந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக குழந்தைகள் அச்சப்பட்டுக் கொண்டிருந்ததால் அவர்களை வந்து மற்றொரு பள்ளிக்கூடத்திற்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டு இந்த தற்போது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மெயின் பில்டிங்கில் வந்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. போலீசார் வந்து இந்த தகவல் புரளி என்றாலும் கூட சோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தின் பேரில் உள்ளே தற்போது சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் யாரும் அச்சப்படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு தொடர்ச்சியாகவே தைரியமூட்டி வருகிறார்கள். அதே போன்று பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குழந்தைகள் யாரும் அச்சப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் கூடவே இருந்து அவர்களுக்கு தைரியத்தை ஊட்டி வருகிறார். இந்த நிலையில் தான் நம்மோடு ஒரு பெற்றோர் இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடமே தெளிவாக கேட்கலாம். சார் வணக்கம், உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்துச்சு? பள்ளிக்கூட நிர்வாகத்திலிருந்து என்ன மெசேஜ் வந்துச்சு, என்ன சொல்லியிருக்கீங்க? இல்லை, ஒய்ஃபுக்கு இப்போ நான் ஷாப்பில் இருந்தேன். ஒய்ஃபு போயிட்டு உடனே பையனை பிக்கப் பண்ண சொன்னாங்க. நான் அங்கேருந்து அர்ஜென்ட்டாக வந்து இப்போ பிக்கப் பண்ணிட்டு போகிறேன். இன்னும் மெசேஜ் நான் இன்னும் பார்க்கல. மெசேஜுக்கு மேலே தான் நான் பார்க்கணும். இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்காங்க. இதனால வந்து குழந்தைகள்லாம் வந்து பரபரப்பான ஒரு சூழ்நிலை வெளில போயிட்டு இருக்காங்க. உங்க குழந்தைய நீங்க பார்க்க வரும்போது என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? இல்லை, எனக்கு திடீர்னு போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே அர்ஜென்ட்டாக நான் வந்தேன். இப்போ பையனை உடனே நான் கூப்பிட்டு வெளியே வந்தேன். இன்னும் எதுவும் தெரியல. அதுக்கு மேலே தான் நான் மொபைலே பார்க்கணும். நான் இல்லை, இங்கே எல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்கு. என்னென்ன தெரியலையே, முதல்ல நான் பார்த்தா தானே தெரியும். இது வந்து நான் டீட்டெயில் நான் அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். பள்ளிக்கூட நிர்வாகம் சார்பில் ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? காவல்துறை வந்து உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா? இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு இதுன்னு சொன்னாங்க. ஆனால் எதுவும் இன்னும் சொல்லலை. நாங்கள் சரி விட்டுறோம், நாங்கள் அர்ஜென்ட்டாக கூட்டின்னு வந்துட்டோம். அதான் இல்லை, எல்லாரும் அமுச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. என் பேர் மோகன்ராஜ். மணிமாறன், தற்போது ஒரு பெற்றோர் நம்மிடம் கருத்து தெரிவித்தது என்னவென்றால், பள்ளியிலிருந்து ஒரு அவசர மெசேஜ் வந்ததாகவும் அதனால் வந்து தனது மனைவி உடனடியாக சென்று குழந்தையை மீட்டு வரும்படி கூறியதன் பேரில் அவர் வந்து இந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து தனது குழந்தையை அழைத்து செல்லும் காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாகவே இந்த பள்ளியில் தற்போது இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் இங்கு இருக்கக்கூடிய அந்த பள்ளி காவலாளிகள் ஒப்படைக்கும் காட்சியை நம்மால் நேரடியாக காண முடிகிறது. போலீசார் ஒருபுறம் வந்து உள்ளே சோதனை மேற்கொண்டிருந்தாலும் கூட பள்ளி குழந்தைகள் அனைவருமே பத்திரமாக வெளியேற்றப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்டடத்தில் வந்து அவர்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு வந்துதான் அவர்களது பெற்றோர்களிடம் தொடர்ச்சியாகவே குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. மணிமாறன். அன்பரசன், பள்ளியின் அணுகுமுறை சரியா இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. காரணம், எடுத்தெடுப்பிலேயே இந்த மாதிரி ஒரு மிரட்டல் இருக்கு அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் மனசுல முதல்ல ஒரு பீதி பதட்டம் வரும். அதன் காரணமாக அவசரம் பிள்ளைங்களை வந்து கூட்டு போங்க மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு அது அவர்களுக்கு இந்த முழுமையான விஷயம் தெரியாம பிள்ளைகளை கூட்டு போன மட்டுமே இருந்தா நல்லதுதான். அதை தான் அந்த பள்ளிக்கூடம் முன்னெடுத்திருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி அன்பரசன். சென்னையில் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது. உடனடியாக காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று வெடிகுண்டு நிபுணர்கள் ஆய்வை மேற்கொள்ள பணித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பள்ளியின் நிர்வாகத்திற்கு தகவலை சொன்னதன் காரணமாக பள்ளியின் நிர்வாகம் பெற்றோர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த குறுஞ்செய்தியில் அவசரமாக உங்களது பிள்ளைகளை மட்டும் வந்து அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் காரணமாக பல்வேறு பெற்றோர்கள் அங்க சம்பவ இடத்துக்கு வந்து பிள்ளைகளை உடனடியாக அங்கிருந்து வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகிறார்கள். பெரும்பாலான குழந்தைகள் பள்ளிகளில் இருந்து வீட்டுக்கு சென்று விட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதுக்கிடையில் காவல்துறையினர் பீதி அடைய வேண்டாம் என்கிற தகவலையும் கொடுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், இதுவரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த சம்பவத்துல கூடுதலா என்ன தகவல்கள் கிடைச்சிருக்கு? குறிப்பாக மணிமாறன், சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய தனியார் பள்ளிகள்ல வெடிகுண்டு இருப்பதாக கூறி மெயில் வந்திருக்குது. அதன் அடிப்படையில பல்வேறு அந்தந்த சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு மோப்பநாய் உதவியுடன் அங்க வந்து சோதனைகள் மேற்கொண்டு பரிசோதனை செய்யக்கூடிய நிகழ்வு ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடக்கத்தில் வந்து அண்ணா நகரில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தகவல் வந்தது. அது ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்தான தகவல் வந்து தொடர்ந்து வண்ணம் இருக்கிறது. கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கும் இதே போல மிரட்டல் வந்திருக்கிறது. அதே போல வந்து பாரிமுனையில் இருக்கக்கூடிய அரண்மயக்காரன் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயின் மேரிஸ் என்ற தனியார் பள்ளிக்கும் ஒரு மெயில் மூலமாக மிரட்டல் வந்திருக்காக தெரிய வந்திருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு, அதுவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பிரபலமான இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு இந்த மிரட்டல் வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில குழந்தையுடைய பெற்றோர் அச்சத்தை அடைந்து செய்தியின் மூலமாக தெரிந்து கொண்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த பள்ளிகளுக்கு சென்று அந்த குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய நிகழ்வு ஒரு புறம் இருக்கிறது. இந்த நிலையில் தான் காவல்துறை ஒரு விளக்கு ஒன்று கொடுத்திருக்கிறது. குறிப்பாக சோதனை வந்து தகவல் மெயில் மூலம் வந்திருக்கிறது. இதனை அறிந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று தொடர்ந்து இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறது. பீதியடைய அச்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம்.
என்று சென்னை காவல்துறை வந்து தெரிவித்திருக்கக்கூடிய தகவலையும் நம்மளால பார்க்க முடியுது. காவல்துறை உயர் அதிகாரிகள் தொடர்ந்து நம்ம வந்து தொடர்பு கொண்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அதிகாரிகள் நம்மிடம் தொடர்பு கொண்டு அச்சமடைய தேவையில்லை, மிரட்டல் வந்து மெயில் மூலமாக வந்திருக்கிறது, எனவே அது தொடர்பாக நாங்க வந்து தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட அந்த பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று அந்த மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு பரிசோதனை செய்யக்கூடிய குழுவானது சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. பொதுமக்கள் அச்சடைய தேவை வேண்டாம் என்றும் குறிப்பிட்டு காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து சென்னையில அதுவும் குறிப்பாக பள்ளிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நிகழ்வாக இதை பார்க்கப்படுகிறது. மணிமாறன், காவல்துறைக்கு அந்த இதுவரை அடையாளம் காணப்படாத அந்த மர்ம நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? குறிப்பாக அந்த ஒரு நிகழ்வு இது பார்க்கப்படுது. இப்படி வந்து காவல்துறைக்கு வந்து சமீப காலமாக மிரட்டல் வந்து விடுக்கப்பட்டுள்ளது வழக்கமாக இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அதே போல வந்து இதற்கு முன்பாகவே தனிப்பட்ட இடங்கள்ல ரயில் நிலையங்கள், முக்கியமான பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல வந்து வெடிகுண்டு இருப்பதாக கூறிய மெயில் வரும். அதே போல தொலைபேசி மூலமாக தகவல் வரும். அதை மையமாக வைத்து விசாரணைகள் வந்து மேற்கொள்வாங்க. ஆனா இந்த மெயில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க போனா பள்ளிகளுக்கு வந்து, அதுவும் குறிப்பிட்டு தனியார் பள்ளிகளுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்து வந்திருக்கிறது. அதனால சந்தேகம் அடைந்து உடனடியாக காவல்துறை வந்து தங்களை தயார்படுத்திக் கொண்டு அந்த மிரட்டல் விடுக்கப்பட்ட அந்த பள்ளிகளுக்கு நேரடியாக வந்து சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையில வந்து தொடர்ந்து நடைபெற்று இருந்தாலும் அடுத்தடுத்து ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல மட்டும் அந்த மிரட்டல் வந்து வரவில்லை. அடுத்தடுத்து தொடர்ந்து மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் வந்து இதே போல மிரட்டல் வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஒரு அச்சமும் காவல்துறைக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது. எனவே இந்த செய்திகளை பார்த்து வந்து அந்த பள்ளிகளை படிக்க வைக்கக்கூடிய பொதுமக்கள், பெற்றோர்கள் வந்து உடனடியாக குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வா இருக்கிறது. காவல்துறை சார்பாக நம்ம கேட்கும் போது அச்சமடைய தேவையில்லை, பொதுமக்கள் அச்சடைய வேண்டாம், பெற்றோர்கள் அச்சடைய வேண்டாம். ஏன்னா இது வந்து இந்த மிரட்டல் என்பது தொடர்ந்து வந்தவனம் இருக்கிறது. இது 1-2 தடவை இல்லை, இதற்கு முன்பாக இதே போல வந்திருக்கிறது. அப்படி சோதித்து பார்க்கறதுல அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட நபராக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. மணிமாறன், அதே சமயம் மெத்தனமாகவும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் ஆய்வையும் தொடங்கி இருக்கிறார்கள். தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி ஆனந்த்.